எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. நம்ம நிறைய நீதி கதைகள் பார்த்துட்டு வரோம் நம்மளுடைய சேனலில். இன்றைக்கி ஒரு காமெடி கதை ஒன்று பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு அழகான ஒரு கிராமம் இருந்தது. அது ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் நிறைய மக்கள் கூலி வேலை செஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதில் நிறைய பேருக்கு இந்த மதுபானம் குடிக்கிற பழக்கம் இருந்தது. அதனால் என்னாச்சுன்னா, அவங்க க சம்பாதிக்கிற காசெல்லாம் அதிலேயே போய் செலவு பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்க குடும்பத்தை கவனிக்கவே முடியல. குடும்பங்கள்லாம் வறுமையிலடுச்சு. உங்களுக்கெல்லாம் தெரியலையா? மதுபானத்துக்கு அடிமையானா அவங்கவங்களுக்கு குடும்பத்தோட நிலைமைலாம் என்ன ஆகும்னு. அது வீட்டு பெண்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க குடும்பத்தை நடத்துறதுக்கு. உடனே அவங்கெல்லாம் எல்லாம் என்ன பண்ணாங்க, எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு போய் ஒரு உயர் அதிகாரிகிட்ட போய் என்ன பண்ணாங்க, புகார் மனு கொடுத்தாங்க. தயவு செஞ்சு ஒன்று அந்த கடையை எங்கள் ஊரை விட்டு எடுங்க. அப்படி இல்லாட்டி எங்களுடைய கணவன்மார்களுக்கு ஏதாவது புத்திமதி சொல்லுங்கள். நாங்கள் எவ்வளோ சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி இப்போ எல்லோரும் சேர்ந்து புகார் பண்ணாங்க. உடனே ஒரு உயர் அதிகாரி என்ன பண்ணார், அந்த கிராமத்துக்கு வந்தார். அந்த ஊருக்கு ஒரு கூட்டம் மாதிரி கூட்டினார். கூட்டி இதனால் மதுபானம் குடிக்கிறதுனால என்னென்ன தீமைகள் வரும், அதனால் குடும்பங்கள் எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு கொஞ்ச நேரம் அவங்கக்கிட்டலாம் பேசினார். பேசி முடித்ததுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு டம்ளரில் அந்த மதுபானத்தை எடுத்துக்கிட்டு அதில் ஒரு பூச்சியை தூக்கி போட்டார், ஒரு புழுவை. கொஞ்ச நேரத்தில் அந்த புழு துடிதுடித்து செத்து போயிடுச்சு. உடனே அவர் பார்த்தீங்களா, இதோட புழுவோட நிலைமை என்னாச்சு பார்த்தீங்களா அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு மதுபான பிரியர் என்ன பண்ணார், அதனால தான்யா நாங்கள் தினமும் இதை குடிக்கிறோம், எங்கள் வயிற்றுலேயும் புழு பூச்சிலாம் இருந்துச்சுன்னா சாகணும்ல அப்படின்னு சொல்லி சொன்னார். இதை கேட்ட அந்த அதிகாரிக்கு என்ன ஆயிடுச்சு, உங்களெல்லாம் திருத்தவே முடியாதியா, எவ்வளோ சொன்னாலும் நீங்களாக திருந்தினா தான் உண்டு அப்படின்ட்டு போயிட்டார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு காமெடிக்காக தான். இந்த கதை பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி